ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையலில் நம்ம சாஃப்ட் அண்ட் சூப்பர் சில்கியாக இருக்கிற ஆலு பரோட்டா தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஜஸ்ட்டு விரலால் கூட பண்ணல, கையை வச்சு லைட்டான ப்ரெஷர் கொடுத்தாலே அது அப்படியே அவ்வளோ சூப்பராக டேர் ஆகி வருது. இதுக்கு நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற டிப்பிங்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் சொல்கிற மாதிரி மாவு பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக வரும். நான் கம்ப்ளீட்டாக இதுக்கு 2 கப்பு மாவில் ஃபஸ்ட்டு 1.25 கப்பு மாவு மட்டும் போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே 1 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. 1.25 கப்பு மாவுக்கு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி கிடைக்கும். பூரியோ சப்பாத்தியோ பரோட்டாவோ இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா அது ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் திருப்பி பேலன்ஸ் இருந்த மாவை கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டு பாத்திரத்தில் நசுக்கி நான் பிசைகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இந்த என்டையர் மாவையும் நான் போட்டுடுறேன். மொத்தம் 2 கப்பு மாவையும் இப்போ நான் போட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், மாவு பாத்திரத்தில் இப்போ ஒட்டாமல் உருட்டுற மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் ஆயில் ஆட் பண்ணி அதே மாதிரி பாத்திரத்தில் நசுக்கி பிசைங்க. பாத்திரத்தில் நசுக்கி நம்ம பிசையும் போது என்ன ஆகும்னா, தண்ணி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், மாவு ஃபுல்லாக ஊறும் நல்லா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி விட்டுட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ டிப்பிங்ஸ்க்கு நான் ஒரு கப்பு கோரியண்டர் கொத்தமல்லி இலை, 1/2 கப்பு புதினா இலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன கியூப் இஞ்சி, ஒரு 3-4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டில் நான் 1.5 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டிப்பிங்ஸ்க்கு நான் 250 கிராம்ஸ் திக்கு கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கர்டில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை வெறும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மட்டும் பேலன்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த டிப்பிங்கில் போட்டுருங்க. ஏன்னா இந்த மசாலா தான் இந்த கர்டுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கர்டு கூட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு திக்காக இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன், 1/2 ஸ்பூன் உப்பு. இதில் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் சாட் மசாலா தேவைப்படுதுன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆரல்ஸ் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. டிப்பிங் இவ்வளோ லிக்விடாக இருக்கணும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணுனாலும் திக்காக வச்சுக்கலாம். லிக்விடாக நான் இந்த அளவுக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும், ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 2 பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஃபைனாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா நம்ம பரோட்டா உருட்டும் போது அது கொஞ்சம் பரோட்டா கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கட்டி இல்லாமல் ஃபைனாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் முழு தனியாவை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு 1/4 ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் பெருங்காயம் ஒரு இது பிஞ்ச் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பெருங்காயம் ஆலுவில் இருக்கிற கேஸை பெருங்காயமும் ஓமமும் எடுத்துரும். ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது. பெருங்காயம் போட்டுட்டு நான் 1/2 லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணியில் வேக வச்சிங்கன்னா, தண்ணியில் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வேக வைக்கிறேன்னா அது ஒரு மாதிரி லிக்விட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டரு. 15 மினிட்ஸ் கழிச்சு மாவு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. இப்போ சப்பாத்தி உருட்டுற கட்டையில் மாவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் விரிச்சாலே அது நல்லா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் மாவு வரும். இப்போ இந்த இடத்த ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இது பண்ணி உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு திருப்பி நீங்கள் அந்த நான் கையில் ப்ரெஸ் பண்ணும் போதே அது எவ்வளோ ஸ்பீடாக படறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் உருட்டணுன்னே அவசியம் கிடையாது. நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு ப்ரெஷர் கொடுத்துலாம் உருட்டாதீங்க. நீங்கள் லைட்டாக இது பண்ணாலே மாவு உங்களுக்கு நீங்கள் இழுக்கிற இடத்துக்குலாம் சூப்பராக போகும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது இதுவாகிடும். ஸோ நீங்கள் லைட்டாகவே இது பண்ணுங்கள்.
சைடில் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப கட்டியாக இல்லாமல் இருக்கான்னு சைடில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்துருச்சு. சைஸும் இந்த சப்பாத்தி கட்டை சின்னதாக இருக்குது. ஸோ நான் இந்த இதிலே எடுத்துடுறேன். நான் அயன் பேன் வச்சுருக்கேன். அயன் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு போட்டுட்டு நான் இதுக்கு பட்டரை ஆட் பண்ணி தான் இது பண்ணுறேன். நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெயும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நான் பட்டர் போட்டு நல்லா 1 நிமிஷம் அதை குக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த சைடு 1 மினிட் நல்லா சைடை மட்டும் அழுத்தி குக் பண்ணுங்கள். நீங்கள் போடும் போதே நல்லா அது மேலே ரைஸ் ஆகிறது தெரியும். என்னது நான் டாப் ஆங்கிளில் வச்சதால் தெரியல. அது நல்லா ரைஸ் ஆகி வரும். திருப்பி ஃப்ளிப் பண்ணி இந்த சைடு ஒரு நிமிஷம், திருப்பி ஃப்ளிப் பண்ணி அந்த சைடு 1 நிமிஷம். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஓவர் குக் பண்ணால் அது ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அது டக்குன்னு வெந்துடும் நீங்கள் போட்டாலே. இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு, எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.